வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் டேப்ல இருக்கக்கூடிய ரிப், டிராஃப்ட், ஷெல், wrap, இன்டர்செக்ட் இந்த 5 டூல்ஸை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பார்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 சாலிட் பாடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிப். ரிப்பில் இப்போ இந்த பாடியில் இப்படி ஒரு ரிப்பு கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அது இந்த பாடிக்கு சென்டராக இருக்கணும். இப்போ சென்டரானா எப்படி? இந்த பாடியோட சென்டரா அப்படின்னா டாப் லைனில் பாருங்கள், டாப் வியூவில் பாருங்கள், ஃப்ரண்ட் பிளேன் இந்த பாடிக்கு சென்டராக ட்ராவல் ஆகுது. சரிங்களா? ஸோ நான் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணி ரிப்போட ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த எண்ட்லேயும், செகண்ட் பாயிண்ட் இந்த எண்ட்லேயும் பிளேஸ் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரிப்புக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இதோட திக்னஸ் ஃபர்ஸ்ட் சைடு இருக்கணுமா, இல்லை மிடில் இருக்கணுமா, இல்லை செகண்ட் சைடு இருக்கணுமா அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா மிடில் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ரிப்போட திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் 5 mm கொடுக்குறேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 5 mmல ஒரு ரிப்பு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இந்த ஃபேஸில் இந்த பக்கம் நான் ரிப்பு கிரியேட் பண்ணுறேன். அது சென்டராக இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, அதே மாதிரி இந்த ஃபேஸில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் ரிப்பு கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸில் இருந்து ஒரு பிளேன் ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு பேரலாக கிரியேட் பண்ணுறேன். அது ஒரு 50 mm டிஸ்டன்ஸில் இருக்கணும். அது இந்த பக்கம் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கணும். அப்போ நான் ஃப்ளிப் ஆஃப்செட் கொடுக்குறேன். 50 mmனா மிடில்லே ட்ராவல் ஆகுது. ஸோ நான் ஒரு 25 mm கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரிப்பு சூஸ் பண்ணுறேன். ரிப்பு டூல் சூஸ் பண்ணிட்டு எந்த பிளேனில் ரிப்பு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற பிளேனை சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண பிளேனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து இந்த எண்டுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு இந்த லைனை எக்ஸிட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்வேர்டில் ரிப்பு கிரியேட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஃப்ளிப் மெட்டீரியல் கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே எனக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு ரிப்பு வேணுமோ அந்த திக்னஸ் வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்பு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கமும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு பிளேன் ஆஃப்செட் பண்ணிட்டு 25 mmல ஒரு பிளேன் ஆஃப்செட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அங்கே ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணி ரிப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி ரெண்டு ஃபேஸ்க்கும் மிடில் இருக்கிறது ஃப்ரண்ட் பிளேன், அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சர்ஸ் டு மிரர் அப்படிங்கிற இடத்துல இந்த ரிப் ஃபியூச்சரை செலக்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரிப்பு கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரிப்பு கிரியேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட்டு தான் லைன் இருக்கணுமா அப்படின்னா அது கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதை ஜஸ்ட் எடிட் பண்ணுறேன். இதை நான் இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் உள்ளே இருந்து ட்ரா பண்ணுறேன். டைமென்ஷன் வேணுன்னா இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கோசரம் ரிப்பு கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சர்க்குலர் ப்ரொஃபைல் எப்படி ரிப்பு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு மிடிலாக இன்டர்செக்ட் ஆகிற பிளேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி நான் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த எட்ஜில் இருந்து இந்த எட்ஜை சூஸ் பண்ணிட்டு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த பாயிண்ட் இந்த எட்ஜில் பியர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு ரிப்பு கொடுக்குறேன். ஸோ ரிப்போட பேராமீட்டர்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். எனக்கு ரிப்பு கிரியேட் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரிவியூவில் பாருங்கள், சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் இந்த சர்க்கிளோட மேட்ச் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் இந்த சர்க்கிளோட இந்த ஃபேஸோட மேட்ச் ஆகவே இல்லை.
சரிங்களா, அதனால ரிப்பு கிரியேட் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்க, இந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் இந்த எட்ஜில் மேட்ச் ஆகிருக்கும். இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கும். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கெட்சை வந்து லைட்டாக எடிட் பண்ணலாம். எப்படி, கரெக்டாக கார்னரில் வைக்காமல் இப்படி ஜஸ்ட் இப்படி உள்ளே கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் நம்ம வைக்கலாம். சரிங்களா, வச்சுட்டு இப்போ நான் ரிப்பு கொடுக்குறேன்னு வைங்க. ரிப்பு கொடுத்துட்டு இப்போ நான் எத்தனை எம்எம் திக்னஸில் ரிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 2 mm கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 mm திக்னஸில் ரிப்பு கிரியேட் ஆயிரும். சரிங்களா, ஏன் ஆனால் கரெக்டாக கார்னர்லாம் மேட்ச் ஆகலை, எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ப்ரொஃபைல் வேணும், ரிப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபியூச்சரை டெலீட் பண்ணிட்டு இந்த ஸ்கெட்சையும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரண்ட் பிளேனில் இருந்து ஒரு பிளேன் கிரியேட் பண்ண போகிறேன். எவ்வளோ, ஒரு 100 mm டிஸ்டன்ஸில். ஸோ பிளேன் கிரியேட் பண்ணுறேன். அந்த பிளேனில் வந்து ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன். அந்த ஸ்கெட்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிப்புக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கணும். சரிங்களா, இப்போ நான் ரிப்புக்கு சென்டராக வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நான் ஒரு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ கரெக்டாக எட்ஜு மேட்ச் ஆகணும்னு இல்லைங்க, நம்ம எவ்வளோ வேணாலும் எந்த எக்ஸ்டென்ஷனில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ரிப்போட திக்னஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ ஃபியூச்சர்ஸில் இந்த இடத்துல கர்வுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஸ்பிளிட் லைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஸ்பிளிட் லைன் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஃபேஸில் இந்த ஸ்கெட்ச் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ். சரிங்களா, ஸோ இப்போ இந்த 2 ஃபேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் லாஃப்டட் பேஸ் அப்படிங்கிற டூலை சூஸ் பண்ணுறேன். இந்த ரீஜியனையும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. ஏன் அப்படின்னா இந்த க்ரீன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், எண்டு பாயிண்ட்டு, அது வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. மேலே ப்ரொஃபைலில் லெஃப்ட் கார்னரில் இருக்குது, கீழே ப்ரொஃபைலில் ரைட் கார்னரில் இருக்குது. ஸோ அதை ஏதாவது ஒரு சைடு வந்து அலைன் பண்ணணும். அலைன் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரிப்பு கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக அதை நான் ரிப் டூல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணல, லாஃப்ட் பேஸ் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்படி கிரியேட் பண்ணுறப்ப கீழே இந்த மெர்ஜ் ரிசல்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு 3 ரிப்பு வேணும். சரிங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், சர்க்குலர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு டைரக்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஒன்று இங்கே ஒரு ஆக்சிஸ் இருக்கணும். ஆக்சிஸ் இல்லைனாலும் நம்ம ஒரு சர்க்குலர் ஃபேஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். சர்க்குலர் ஃபேஸை சூஸ் பண்ணால் அதோட சென்டர் பாயிண்ட்டே அது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனாக கன்சிடர் பண்ணிக்கும். இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து நான் எனக்கு தேவையான ஃபியூச்சரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ லாஃப்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே எத்தனை பேட்டர்ன் வேணும், எனக்கு 4 வேணும். 1 2 3 4. ஸோ இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். இந்த சர்க்குலர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சர்க்குலர் பேட்டர்னோ லீனியர் பேட்டர்னோ இதில் நீங்கள் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸாக அந்த மெயின் பாடியவே அது கன்சிடர் பண்ணிக்கும். அதனால நீங்கள் 4ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெயின் பாடியும் சேர்த்து நமக்கு 4 இன்ஸ்டன்சஸ் இருக்கும். சப்போஸ் மெயின் பாடி இல்லாமல் எனக்கு 4 வேணும் அப்படின்னா நீங்கள் 5 இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெயின் பாடி இல்லாமல் 4 இன்ஸ்டன்சஸ் வந்து அடிஷ்னலாக நமக்கு கிரியேட் ஆகும்.
சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸில் மெயின் பாடியும் வந்து ஒரு இன்ஸ்டன்சஸாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் பாடியில் எப்படி ரிப் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் இங்கே வந்து நியூட்ரல் ஃபேஸ் எது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டாப் ஃபேஸை நியூட்ரல் ஃபேஸாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எந்தெந்த ஃபேஸை டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸும் சூஸ் பண்ணுறேன். எத்தனை டிகிரிக்கு டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் 10 டிகிரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன். எனக்கு வந்து அவுட்வேர்டில் 10 டிகிரிக்கு டிராஃப்ட் ஆயிடுச்சு. இல்லை எனக்கு இன்வேர்டில் வேணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துலயே அன்டூ பண்ணிட்டு ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்கணும், அதாவது இன்வேர்ட், சரிங்களா? கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தா எனக்கு இன்வேர்டில் டிராஃப்ட் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபேஸையும் நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். இதை நியூட்ரல் ஃபேஸாக வச்சு, அதாவது நியூட்ரல் ஃபேஸ்னா என்னன்னா அந்த ஃபேஸில் எந்த சேஞ்சஸும் நடக்காது, சரிங்களா? நம்ம இது அடிஷ்னலாக செலக்ட் பண்ணுற ஃபேஸஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து நடக்கும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபேஸஸ் டு டிராஃப்ட் அந்த இடத்துல இப்போ நான் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். நியூட்ரல் ஃபேஸ் இதுதான், அதனால இதில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்போ நான் 10 டிகிரி டிராஃப்ட் கொடுக்குறேன். இது வந்து இன்வேர்டில் இருக்குது, அதாவது இப்படி டிராஃப்ட் ஆகும். அதை நான் வந்து அவுட்வேர்டு கொடுக்குறேன், அதாவது வெளியில் டிராஃப்ட் ஆகிற மாதிரி 2 பக்கமும், சரிங்களா? கொடுத்துட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இந்த ஃபேஸஸில் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு, நியூட்ரல் ஃபேஸ் அப்படியே தான் இருக்கு. மறுபடியும் அன்டூ கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேர்ட்லேயே நான் டிராஃப்ட் கொண்டு வரேன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்க, இந்த பாடி ஃப்ரண்ட் வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்க, இப்படி டிராஃப்ட் ஆயிருக்கா? அதே மாதிரி ரைட் சைடு வியூவில் பாருங்க, இப்படி டிராஃப்ட் ஆயிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷெல். இந்த ஷெல் டூலை யூஸ் பண்ணி சாலிட் மாடலை சம் வால் திக்னஸோட இருக்கிற மாதிரி ஒரு மாடலாக நம்ம மாற்றலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஷோ ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுக்குறேன், சரிங்களா? ஷெல்லோட வால் திக்னஸ் எத்தனை mm அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். நான் 5 mm அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பாடியிலிருந்து 5 mm வெளியில் வந்து டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, சரிங்களா? இதே ஷெல் அவுட்வேர்ட் அப்படிங்கிறத டீசெலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும், அதாவது வால் திக்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும், சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு ஷெல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எந்த ஃபேஸை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும், மற்ற எல்லா ஃபேஸும் க்ளோஸ்டாக இருக்கும். சம் வால் திக்னஸில் அந்த பாடி வந்து இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த செல்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல இன்னொரு ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, மற்ற ஃபேஸ்லாம் 5 mm வால் திக்னஸ் மெயின்டைன் ஆகுது. இந்த ஃபேஸ் இருக்கிற இடத்துல மட்டும் 35 mm வால் திக்னஸ் மெயின்டைன் ஆகுது. ப்ரீவியூவில் பாருங்க, நான் ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் கமாண்டோட பர்பஸ். நெக்ஸ்ட் wrap டூல். இந்த wrap டூலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கெட்சை அதுக்கு பேரலாவோ இல்லை டேஞ்சண்டாவோ இருக்கக்கூடிய ஃபேஸில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணும். அது வந்து மெட்டீரியல் ஆடிங் எக்ஸ்ட்ரூஷனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி மெட்டீரியல் ரிமூவிங் எக்ஸ்ட்ரூஷனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் அந்த லைனை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸாக கூட இருக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா wrap அப்படிங்கிற டூலோட பர்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு பிளேன் கிரியேட் பண்ணேன். அது வந்து ஃப்ரண்ட் பிளேன்லேருந்து ஒரு 200 mm டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ இந்த பிளேனில் நான் ஒரு ஸ்கெட்ச் வந்து கிரியேட் பண்ணுறேன்.
ஒரு சர்க்கிள். சரிங்களா? இப்போ நான் ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிட்டு நான் wrap கொடுக்குறேன். இந்த பாடி வந்து ஒரு கர்வ்டு பாடி. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்ப்ளைன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸை நான் கொடுக்குறேன். எவ்வளோ வந்து திக்னஸில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே நான் கொடுக்குறேன். ஏன்னா 5 mm அப்படின்னு கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எம்பாஸ். எம்பாஸ்னா இதே ப்ரொஃபைல் இந்த ஃபேஸில் இருந்து 5 mm திக்னஸுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பாஸ். டிபாஸ் நெக்ஸ்ட். இது என்னன்னா அதே திக்னஸ் நான் கொடுத்துருக்க திக்னஸுக்கு மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிபாஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப். ஸ்கிரைப்னா என்னன்னா மெட்டீரியல் ஆடும் ஆகாது, ரிமூவ் ஆகாது. ஜஸ்ட் இந்த லைன் வந்து அதில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதாவது ஸ்பிளிட் லைன் மாதிரி. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா wrap டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் இன்டர்செக்ட். இன்டர்செக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாடியில் ஏதாவது ஒரு கர்வோ இல்லாட்டி வேற ஒரு பாடியோ பாஸ் ஆகுதுன்னு வைங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து எல்லா பாடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிளேன் ட்ராவல் ஆகுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்டர்செக்ட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரண்ட் பிளேனை நான் சூஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு தேவையான பாடியை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த பாடியை சூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு இன்டர்செக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிளேனை வச்சு இன்டர்செக்ட் பண்ணதில் இந்த பாடியிலேருந்து நமக்கு எத்தனை ரீஜியன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறது மூலயமா அந்த ரீஜியன் வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? நான் வந்து 2 ரீஜியனுமே வச்சுட்டு இந்த மெர்ஜ் ரிசல்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரண்ட் பிளேன்ல நான் ஒரு ஸ்கெட்ச் டிரா பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளைன். இப்போ ஸ்ப்ளைனை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பேஸ் பண்றேன் சம் திக்னஸ்க்கு. சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரூட் பேஸ் பண்ணியிருக்கேன்ல தின் எக்ஸ்ட்ரூடு, இது வந்து மெர்ஜ் பாடியும் இல்லாமல் பார்த்துக்கணும். மெர்ஜ் ரிசல்ட்னு இருக்கு இல்லையா, அது இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த பாடியில் இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகுது. இப்போ நான் இன்டர்செக்ட் கொடுக்குறேன். இன்டர்செக்ட் கொடுத்துட்டு இந்த பாடியும் நான் சூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பாடி இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணல. சரிங்களா? நான் இன்டர்செக்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இன்டர்செக்ஷன் மூலிமா என்னென்ன ரீஜன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து மெர்ஜ் ரிசல்ட்டை எடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு வந்து இந்த பாடி வந்து இது ஒரு ரீஜியனாக இருக்கு, இது ஒரு ரீஜியனாக இருக்கு. இந்த கருவான எக்ஸ்ட்ரூஷன் வந்து ஒரு தனி ரீஜியனாக இருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல வேணுங்கிற ரீஜியன் வச்சுட்டு வேண்டாங்கிறத இந்த டெலீட் பாடியில் போயிட்டு நான் டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் டூலோட பர்பஸ். இந்த வீடியோவில் ரிப், டிராஃப்ட், ஷெல், wrap, இன்டர்செக்ட் இந்த 5 டூல்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோல் விசார்ட் அப்புறம் ஹெலிக்ஸ் அண்ட் ஸ்பைரல் இந்த 2 டூலை பற்றியும் பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.